வருகின்ற அக்டோபர் 4, 5, 6 3 நாள் நேரடி வகுப்பு நடக்க போகுதுங்க. இந்த திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்துல 3 நாள் நேரடி வகுப்புல நம்ம என்னென்ன கத்துக்க போறோம்னா, கிரியா யோகாவோட ஒரு ஆரம்ப நிலை பயிற்சிகள், சக்தி வாய்ந்த தியான முறைகள், அது மட்டும் இல்லாம பல ரகசியமான வித்தைகளும், நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த 3 நாள் வகுப்புல கத்துக்க போறோம். விருப்பம் உள்ளவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி. தியானம் மூலயமா நம்ம அடையக்கூடிய மாபெரும் பலன்கள். எல்லாரும் மாதிரியும் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது, ஒரு விஷயத்துல போக்கஸா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. அதை தாண்டி நான் உணர்வு பூர்வமா உணர்ந்த விஷயங்கள், இந்த தியானத்தின் முக்கியத்துவம், இதைதான் இந்த வீடியோல கிளியர் கட்டா பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ தியானம் பல பேர் இந்த வீடியோ பாக்குற பல பேர் பண்ணுவீங்க, இல்ல பண்ணாம இருப்பீங்க. இப்போ தியானம் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் கேக்குறேங்க. நீங்க தியானம் பண்ணும்போது என்ன ஒரு நோக்கத்துல பண்ணுவீங்க? அதாவது நான் மனதை ஒருநிலைப்படுத்தணும், கோபம் வரக்கூடாது, ஒரு விஷயத்துல போக்கஸா இருக்கணும். இந்த மாதிரிதான் பல பேரும் யோசிச்சு தியானம் பண்ணுவாங்க. யாராவது சில பேர் மட்டும்தான் நான் எனக்குள்ள இருக்கிற அந்த அருட்பெரும் ஜோதிய பார்க்கணும், இனிமே பிறவா பெரும்பேற்றை பெற வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் தியானம் பண்ணுவீங்க? இனிமே இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கோங்க. நீங்க பெரிய விஷயமா ஒரு விஷயம் நீங்க போக்கஸ் பண்ணாதான் நீங்க அந்த விஷயத்துல பாதியாவது அச்சீவ் பண்ண முடியும். நீங்க அந்த சின்ன விஷயத்துல யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால அடுத்த கட்டம்ன்றது போகவே முடியாது. தாயுமான ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, எம் உணர்வை எமக்குள்ளே திருப்பி விட்டேன், இன்பமே வடிவான உன்னை கண்டேன், இனி பிறவா பெரும்பேற்றை பெற்றேன் ஐயா. எல்லாரும் என்ன சொல்றாங்க? அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த தியானம் ஒரு சிலர் இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே பெரிய நோக்கமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்போ தியானம் பல பேர் குரு கிட்ட போய் கத்து இருப்பீங்க. பல பேர் தன்னுடைய மனமே குருவா மாறி இருந்தா மட்டும்தான் அது உங்களை தியானத்துல ஒரு பெரிய கட்டத்துக்கு கொண்டு போவோம். தியானத்துக்கு ஒரு குரு உபதேசம் கண்டிப்பா தேவை. இல்ல நம்மளே தியானம் பண்ணா நம்ம ஒரு அளவுக்கு தாங்க ஒரு அச்சீவ் பண்ண முடியும். மிகப்பெரிய நிலை வேணும்னா நமக்கு ஒரு குரு கட்டாயம் வேணும். உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கணும், என் உடல் ஆரோக்கியா இருக்கணும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே தியானம் பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த விதமான தப்பும் கிடையாது. பல பேரு தியானம் பண்றவங்க சரி, தொடர்ந்து இதை பண்ண 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 ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கி இந்த தியானம் தாரணையா மாறும். இந்த தாரணையில இருந்து நீங்க தவத்தை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. அப்பதான் உங்களுக்குள்ள பல சூட்சமமான ரகசியங்கள், பலவித உண்மைகள், இந்த பிரபஞ்ச ரகசியம், அடுத்தவங்க மனநிலையை புரிஞ்சிக்க கூடிய திறன், இந்த மாதிரி எல்லாமே கடந்து நீங்க ஒரு மனித நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டு இருப்பீங்க. இது சாதாரண விஷயமாங்க தியானம். இதெல்லாம் நம்ம கோபம் வராம இருக்கிறது, நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அதாவது ஒரு சின்ன பாயிண்ட் தான். இந்த தியானத்துலதான் இந்த உலகமே அடங்கி இருக்கு, நமக்குள்ளதான் அடங்கி இருக்கு. முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்மளுடைய 7 சக்கரங்களும் ஒரு சக்கரத்தை மேல் எழுப்பும் போது பொறுமையா அப்படியே உட்காரும் போது ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க. அதாவது நீங்க தியானம் ஒரு மாசம் கூட பழகி இருக்கலாம், ஒரு 10 நாள் கூட பழகி இருக்கலாம். இந்த தியானம் என்ன பண்ணுன்னா, இந்த தியானம் பண்ணுன்னு ஒரு முறை நீங்க தியானத்தை அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு விஷயத்த உணர்ந்துட்டீங்கன்னா, தியானத்துல என்ன இருக்குன்னு உணர்ந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தியானம் உங்களை கூட்டுட்டே இருக்கும். வா தியானம் பண்ணு, வா தியானம் பண்ணுன்னு அது உங்களை விடாது. உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கான தியானம் உதிச்சிடும். அப்படி உதிச்சாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் நீங்க தியானம் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சிலர் என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. இப்போ தியானம் ஒரு சில கட்டத்துல 1 மாசம் தான் தியானம் பண்ணாரு. அவரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து தியானம் பண்ணியிருக்காரு. தினமும் உலகெல்லாம் பரவ என் உள்ளத்தில் இருந்து அளவிலா ஒளி செய் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த விளக்க ஏத்தி வச்சுட்டு தியானம் பண்ணி இருக்காரு. ஒரு 1 மந்த்ல அவருக்கு சொல்ல முடியாத பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த 1 மாசத்துல அவரு அசைவம் சாப்பிடல, எந்த ஒரு தவறான விஷயத்தையும் எதுவும் யூஸ் பண்ணல, எதுவுமே, அதாவது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாரு.
அந்த ஒரு மாசம் கழிச்சு அவருக்கு மிகப்பெரிய மாற்றம், அதாவது சொல்ல முடியாத நிகழ்வு, தன்னுடைய உடலை கடந்து போற அளவுக்கு ஒரு சக்தி. அதாவது இது எல்லாருக்கும் இப்படி வாழ்ச்சிடாது. பூர்வ ஜென்ம தொடர்பு ஒண்ணு வேணும். நம்மளுடைய ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கு, அந்த ஒரு நிலை வந்தாதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடைக்கும் ஒரு சில மனிதர்களுக்கு. அப்புறம் அவரு பழையபடி வந்துட்டு இருக்காரு. பழையபடி நான்வெஜ் சாப்பிடுறது, இது எல்லாம் பௌதிக விஷயங்கள், இந்த உலக வாழ்க்கை விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டோட்டலா எல்லாம் க்ளோஸ், ஒண்ணும் நடக்கல. அதாவது இறைவன் நமக்கு ஒரு வாட்டி தாங்க வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை நம்ம பிடிச்சிட்டு அத ஒரு விஷயமா, அந்த ஒரு கீ பாயிண்டா பிடிச்சு நம்ம அதை மேல் அடுத்து என்ன. இப்ப தியானத்துல ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிடுச்சு, இது நல்ல சுகமா இருக்கு, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுவே போதும்னு இருந்தீங்கன்னா அவங்களால அடுத்த கட்டம் போக முடியாது. இதை கடந்து அடுத்து என்ன. இந்த தியானத்துல எத்தனையோ வித பயிற்சிகள் இருக்குங்க. நீங்க நார்மலா கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அருட்பெருஞ்சோதிய உணரலாம். நீங்க பலவித பயிற்சிகள் பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அருட்பெருஞ்சோதிய உணரலாம். ஆனா நோக்கம் ஒண்ணுதான், நம்ம என்ன அடையணும்ன்றத தெளிவா இருக்கணும். இனி பிறவா பெரும்பேற்ற நம்ம அடையணுமா, இல்ல நம்மளுடைய உலக விஷயங்கள் அடையணுமா? பணம் வேணும், பொருள் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சிற்றின்பத்துல மாட்டி முடிக்க போறீங்களா, இல்ல பேரின்பத்தை அடைய போறீங்களா? இதோ ஒரு மாசம் தியானம் பண்ண என்னால முடியல, உடல்ல பல கோளாறு வருது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு தியானத்தை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. இந்த தியானம் அளிக்கக்கூடிய அற்புதம், மாபெரும் அற்புதங்க, அதை வார்த்தையாலேயே சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு விஷயம் நமக்குள்ள தெரியும். இந்த இறைவனை உணரலாம். அதாவது தியானம் பண்ண சிம்பிளா தியானத்தை பத்தி சொல்லணும்னா, தியானம் பண்ண அது இறைவனாவே நீங்க மாறிடுவீங்க. ஒரு குரு உபதேசம் தேவை. அதனாலதான் வருகின்ற இப்ப அக்டோபர் 4, 5, 6 3 நாள் நேரடி வகுப்பு இங்க திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்திலேயே நடத்துறேங்க. விருப்பம் உள்ளவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு செய்துக்கோங்க. தாராளமா வரலாம். 3 நாள் தங்கி எல்லா வசதியும் இருக்கு. என்னுடைய குருநாதரும் நானும் தான் இருப்போம். பல விஷயங்கள் கத்துக்கலாம். தியானம் கை கூடுறதுக்கு உங்களுடைய முயற்சியும் தேவை. அந்த இறை அருளும் வேண்டும், குரு அருளும் வேண்டும். இதை பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு தியானத்துல நல்ல நிலை அடைய முடியும். வருகின்ற அந்த 3 நாள் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்டான சந்தேகங்கள் கேட்டு நீங்க தாராளமா அணுகலாம். எல்லா வசதியும் இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.